வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரிய புராணம் இயற்றியவர் யார்? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், இல்லை நானே ஆன்சர் சொல்லிடுவேன். சேக்கிழார். பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார். மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மல்லல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? மல்லல் அப்படின்னா வளம். ஏறு தழுவுதல் தமிழகத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனைத்தும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, எருது கட்டி, மாடு விடுதல், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஏறு தழுவுதலோட மீனிங் தான் இது எல்லாமே. ஸோ அனைத்தும். 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேர் என்னன்னா ஏறுகோல். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர்? கண்மாய். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்மாய். கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு? ஆழிக்கிணறு. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் டேர்மு. இதை பற்றி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம்? இளஞ்சி. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. விசனம் என்ற சொல்லின் பொருள்? விசனம் அப்படின்னா கவலை. இப்போவும் சில இடங்களில் பேச்சு வழக்கில் சொல்லியிருப்பாங்க, விசனப்படாத அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. அது விசனம். அந்த சொல்லோட பொருள் கவலை. பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். இதில் இடும்பை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம். இந்த கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இடும்பை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா துன்பம். தீராத துன்பத்தை தருவது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராயாமை ஐயப்படுதல். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வேலைக்கு சேர்த்துறோம். அப்போ சேர்க்கும்போது அவங்கள பற்றிய திறமையை ஆராயாமல் சேர்த்துறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அது ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்து இவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு ஐயப்படுதல், அது வந்து செகண்டு. அப்போ இது ரெண்டுமே என்னென்னா தீராத துன்பத்தை தரும். புரட்சி காப்பியம் எது? புரட்சி காப்பியம் மணிமேகலை. இரட்டை காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரமும் உங்களுக்கு மணிமேகலையும் இரட்டை காப்பியம். சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை, புரட்சி காப்பியம் மணிமேகலை. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க
இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸு, மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், இது எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புத்தகம் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண வேணாம். டெஸ்ட் பேட்ச்சில் ஆல்ரெடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை இது வந்து இங்கே பொருந்தாத சொல். கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டு. ஆனால் இலங்கை வந்து தனி நாடு, அது இந்தியாவுக்குள்ளே வராது. ஸோ பொருந்தாத சொல் இங்கே வந்து இலங்கை. எது கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது? தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இமீடியட்டாக அனுப்ப முடியும். அதுக்கு பேர் வந்து ஃபேக்ஸு. அதுதான் தமிழில் தொலைநகல் இயந்திரம். இணைய வழியில் இயங்கும் மின்னணு பணம் எடுக்கும் இயந்திரம். தானியங்கி பண இயந்திரம். இது வந்து தானியங்கி பண இயந்திரம். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு 2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இயந்திரம் பற்றி இது மாதிரி கேட்குறாங்கன்னு தான் உங்களுக்கு 2, 3 முக்கியமானது தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து இணைச்சிருக்கேன். சப்போஸ் மாற்றி கேட்டாலும் நீங்கள் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இணைய வழியில் இயங்கும் மின்னணு பணம் எடுக்கும் இயந்திரம் தானியங்கி பண இயந்திரம். கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. கட்டணம் செலுத்தும் கருவி. இந்த ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கு இல்லையா, அதுதான். நம்ம ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டா போதும், அந்த மெஷினில் ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம பே பண்ணிக்கலாம் கையில் காசு இல்லைனாலும். அதுக்கு பேர் வந்து கட்டணம் செலுத்தும் கருவி. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வைரமுத்து. இதை இப்படி சிம்பிளாகவும் கேட்டலாம். கள்ளிக்காட்டு இதிகாசம் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் வைரமுத்து. அப்புறம் கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா. இங்கே கொடுத்துருக்க இல்லையா, கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்திருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்தா இல்லையா, அந்த கொஸ்டின் இதில் இருந்தது. ஊரக திறனறி தேர்வு. ஆயிரத்தி 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார்? இந்த கொஸ்டினும் அதே டெஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின் அதில் கேட்டிருந்தேன். 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார்? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அம்மையார் தான் அவ்வை இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை இதெல்லாம் நிறுவியிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? முத்துலட்சுமி அவர்கள் தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு சிம்பிளாக இப்படி கேட்டலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டாலும் முத்துலட்சுமி தான். அதே போல் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். துணை மேயராகவும் இருந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் வந்து இவங்களுக்கு உண்டு. முத்துலட்சுமி அம்மையார் பற்றி ஞாபகம் வச்சுக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க,
உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆசியாவிலேயே மிக பழமையான சரஸ்வதி மகால் நூலகம் எங்குள்ளது? தஞ்சாவூர். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னு கேட்கலாம். எதுன்னு கேட்டா சரஸ்வதி மஹால் நூலகம். அப்புறம் அது எங்க இருக்குன்னு கேட்டா தஞ்சாவூர். 2 கொஸ்டினும் கவர் பண்ற மாரி இருக்கு இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள கன்னிமாரா நூலகம் உள்ள இடம்? சென்னை. இப்ப இதுலயுமே 2 கொஸ்டின் கவர் ஆகுது. இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது வந்து சென்னை. அப்புறம் இந்த நூலகம் பெயர் என்னன்னு கூட கேட்கலாம். இப்ப சரஸ்வதி மஹால், திருவனந்தபுரம் நூலகம் அந்த மாரிலாம் குடுக்குறாங்க இல்லையா? அதுபோல இங்க நேம் குடுத்தா கன்னிமாரா நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமாரா நூலகம். அது இருக்கக்கூடிய இடம் சென்னை. இந்த கொஸ்டின் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இது பார்த்தரலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த டவுட்ன்னு மெசேஜும் குடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம கால் பண்ணியும் கேட்டீங்க. உங்களுக்கு எஸ்சிடிசி எக்ஸாம்ல 2023ல நடந்த எக்ஸாம்ல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார்" அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ன்னு ஒண்ணு குடுத்து உங்களுக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண குடுத்துருந்தேன். அதுல வந்து வள்ளலார்ன்னு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2மே சரியான விடை தான். என்னன்னா, ராமலிங்க அடிகளாரோட இன்னொரு பேர் தான் வள்ளலார். இங்க நான் தெளிவா நோட்ஸ்ல கூட குடுத்துருக்கேன் பாருங்க. வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ல எது குடுத்திருந்தாலும் சரிதான். "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார் குடுத்தாலும் சரிதான். வள்ளலார்ன்னு குடுத்தாலும் சரிதான். சரிங்களா? இப்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. 2 நேமும் ஒண்ணு தான். ஓகே. உங்களுக்கு ஓரளவுக்கு இது டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன்.